ஆத்ம நமஸ்காரம். பொதுவாக ஆன்மீகத்தை விரும்புகிறவங்க, ஆன்மீகத்தில் அடுத்த கட்டம் போகணும், இல்லை முக்தியை தேடுறவங்க, ஞானத்தை விரும்புகிறவங்க, இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியவர்கள், சான்றோர்கள், மகான்கள், சித்தர்கள், இவங்களோட வாழ்க்கை முறையை நமக்கு முன் உதாரணமாக எடுப்பாங்க. எல்லாருமே யாராவது ஒரு சித்தரையோ ஒரு மகானையோ பின்பற்றுவாங்க. பல மகான்களோட சரித்திரங்களும் கதைகளையும் அனுபவங்களையும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. ஏன் அப்படின்னு அவங்கள கேட்டோம்னா, அவங்கள போல் நம்ம மாறணும், அவங்கள போல் நானும் அந்த நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான ஆன்மீகவாதிகள், ஞானத்தை தேடுறவங்களோட வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இதுதான். சரி, மேன்மக்கள் செஞ்சதையே நாமளும் பின்பற்றணுன்னா எதை பின்பற்றுறாங்கன்னு பார்த்தா, அவங்களோட அனுபவ கதைகள். இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருப்பாங்க, ஒரு சித்தர் இது இப்படி இருந்தார், வானத்தில் நடந்தார், பறந்தார், இதை சரி பண்ணார் இப்படின்னு சித்தர்களோட வாழ்க்கை வரலாறுகளை படித்து அதை நமக்கு சொல்லப்பட்டதோ இல்லை நாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டதை தான் நாம் இது வரைக்கும் முன் உதாரணமாக எடுத்து பயணிக்கிறோம். நாம் முன் உதாரணமாக எடுக்க வேண்டியவங்க சித்தர்கள் தான். ஞானத்துக்கு போகிறவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டியவங்க யாருன்னா சித்தர்கள். அவங்களோட வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் எதை சார்ந்து எடுத்துக்கிறோம், எதை சார்ந்து அதை பின்பற்றுறோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ அவங்க எப்படி இருந்தாங்க, பொதுவாக அவங்களோட வாழ்க்கையோ அவங்களோட வாழ்க்கை நிகழ்ச்சியையோ பின்பற்ற நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க, எந்த குகையில் இருந்தாங்க. நிறைய பேர் இன்றைக்கி ஆன்மீகவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சித்தர்கள் வாழ்ந்த மலைகளை நோக்கி பயணிக்கிறாங்க. அவங்க இந்த குகையில் தவம் பண்ணார், இந்த மலையில் தவம் பண்ணாருன்னு நம்மலாம் என்ன பண்ணுறோன்னா, அவங்க வாழ்ந்த இடத்த நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் இன்றைக்கி எல்லா மலைகளும் நம்ம சதுரகிரியாக இருக்கட்டும், பொதிகை மலையாக இருக்கட்டும், சித்தர்கள் வாழ்ந்த அனைத்து மலைகளையும் மக்கள் படையெடுக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஒரு சித்தர் இருந்தாராம், ஒரு மகான் தவம் பண்ணி இங்கே வாழ்ந்திருந்தாராம், இங்கே இவ்வளோ விஷயங்கள் அவர் மக்களுக்கு செஞ்சாராம், நோய்களை தீர்த்தாராம். இப்படி அவர்களோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பலர் சொல்லி கேள்விப்பட்டு இல்லை படித்து தெரிந்துக்கிட்டு நாம் அங்கே போகிறோம். ஆனால் அதனோட பலன் என்ன? இது வரைக்கும் அங்கே போய் எத்தனை பேர் சித்தர்களாக மாறியிருக்காங்க, எத்தனை பேர் சித்தர்களோட வாழ்க்கை வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அனுபவங்களை கேட்டுக்கிட்ட நாம் எத்தனை பேர் சித்தர்களாக மாறி இருக்கிறோம். ஒரு மகான் இன்னொரு மகானை தான் உருவாக்கணும். குரு புராணங்களில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிக உயர்நிலையில் குரு பரம்பரையில் வந்தவங்க இருக்கிறாங்க. அப்படி சித்தர்கள் வரலாறில் வந்தவங்க சிஷ்யர் பெருமாக்கள் ஒரு காலகட்டத்தில் நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் நாமளே சொல்லிக்கிறோம், இது கலியுகம், இந்த கலியுகத்தில் சித்தர்கள் உருவாகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கலியுகம்தான். ஆனால் கலியுகங்கள்லேயும் மகான்கள் வந்திருக்காங்க. மகான்கள் அனுபவித்த ரகசியங்களை நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குருமார்கள் போதிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லா காலத்துலேயும் நல்லவங்க பிறந்துட்டு தான் இருப்பாங்க. அப்போது நல்லவங்களை காப்பாற்றக்கூடிய நிச்சயமான ஒரு பொறுப்பு சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் இருக்குது. அப்போ நம்மளை காப்பாற்ற கண்டிப்பாக மகான்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வழிகாட்டி கூட்டிகிட்டு தான் போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிறவங்களோட குருமார்களை நம்ம எந்த வாழ்க்கை முறையை கடைபிடிக்கணும்னா, அவங்க சித்தர்கள் ஆவறதுக்கு கையாண்ட முறைகள், அவங்க கொண்ட லட்சியம், அவங்க எந்த லட்சியத்தை குறிக்கோளாக வச்சு பயணித்தாங்க, அவங்க எப்படி ஜெபிச்சாங்க, தியானம் பண்ணாங்க, அந்த தியான முறையை அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ஒரு விடாமுயற்சி அவங்கக்கிட்ட இருந்தது, தன்னம்பிக்கை இருந்தது, பயம் இல்லாத தன்மை இருந்தது, இதெல்லாம் அவங்க எப்படி கையாண்டாங்க. காட்டில் போய் உட்காந்து தவம் பண்ணாங்கன்னா, காட்டில் உட்காரதுக்கு மிகப்பெரிய கட்ஸ் வேணும் இல்லைங்களா. காட்டில் போய் உட்காந்து ஒருத்தர் தவம் பண்ணுறாருன்னா
அந்த சூழலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அங்கே இருக்கிற மிருகங்களை கண்டு பயப்படாமல் இருக்கிறதுக்கு, இப்படி அவங்க பல முறைகளை கையாண்டுருப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நாமளும் காட்டுக்கு போய் அங்கே நேரத்தை சுற்றி நேரத்தை தான் நம்ம வீணாக்கிக்கிறோம். அதனால் என்ன பலன் கிடைச்சிது? ஒரு அமைதி கிடைக்கலாம். ஒரு ட்ராவலில் ஏதோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இருக்குமே தவிர்த்து